Welcome to all. 12th chemistry யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அண்டர் கியூபிக், பாடிஸ் அண்டர் கியூபிக், அதோடைய எஃபிஷியன்சி, பேக்கிங் எஃபிஷியன்சியை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேடியஸ் ரேஷியோ. அடுத்த நம்ம டாபிக் வந்து ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னா தமிழில் ஆர விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான், அதாவது ரேடியஸ் ஆஃப் சி ப்ளஸ் பார் ரேடியஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஆனயான் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் த ஸ்ட்ரக்சர். அப்போ ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னா டிவைடு, அதாவது ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனயான். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஆனயானுடைய ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன 0.1552 to 0.225, 0.225 to 0.414, 0.414 to 0.732, 0.732 1. இப்போ இதோடைய ரேஷியோவுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3, 4, 6, 8. ஸோ அந்த கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிளானர், அதுக்கான எக்ஸாம்பிள் B2O3. கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹைட்ரல் ஜிங்க் சல்ஃபைடு. கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்ததுன்னா ஆக்டாஹைட்ரல் சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிள். 8 இருந்ததுன்னா கியூபிக்கு சீசியம் குளோரைடு. இப்போ ட்ரைகோனல் பிளானர் அப்படின்னா முக்கோண பிரமிடுன்னு சொல்லுவோம். டெட்ராஹைட்ரல் அப்படின்னா சதுரத்தலம்னு சொல்கிறோம். ஆக்டாஹைட்ரல் அப்படின்னா எண்முகி, கியூபிக்னா கனசதுரம். சரி, நெக்ஸ்ட்டு இதை பற்றி சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்குறோம். இதில் அதே ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய நான் டெசிமல் ரேஷியோ R/R, அதாவது ரேடியஸ் பை ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்கே 1D 2D 3Dன்னு கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், 1 டைமென்ஷனல் அதை கொடுத்துருக்கோம். அவருடைய ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஏற்கனவே பார்த்தது தான். CN அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர், அணியன். கோஆர்டினேஷன் நம்பர்னால் அணியன். அந்த போன இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து கம்மியாக கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் நாலேஜ் அப்டேட்டுக்காக கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட், அதாவது சாலிட்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுல கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. அதை பொறுத்து அந்த சாலிட்ஸை கிறிஸ்டல் டிஃபெக்ட் ஆர் கிளாசிஃபைடு, அதில் டிஃபெக்ட் வருது. டிஃபெக்ட் அப்படின்னா குறைபாடு. இந்த குறைபாடு எப்படிலாம் வருது, அவருடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. 1 பாயிண்ட் டிஃபெக்ட்டு, செகண்ட் 1 லைன் டிஃபெக்ட்டு, தேர்ட் 1 இன்டர்ஃபேஷியல் டிஃபெக்ட், ஃபோர்த் 1 வால்யூம் டிஃபெக்ட். ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த யூனிட்டில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் எல்லாம் ஃபர்தர் ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஃபெக்ட். அப்போ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட் கிளாசிஃபைடு 3 டைப்ஸ். ஒன்று ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸ்டாச்சியோமெட்ரிக் அப்படின்னா வேதி வினை கூறு விகிதம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் 1 நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னா வேதி வினை கூறு அல்லாத விகிதம். அடுத்து இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். இம்ப்யூரிட்டி அப்படின்னா மாசு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்டை கிளாசிஃபைட் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் 1 ஷார்ட்கி டிஃபெக்ட், செகண்ட் 1 ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஷார்ட்கி டிஃபெக்ட் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எக்ஸாம்பிள் AgBr சில்வர் புரோமைடு. நம்ம அந்த டிஃபெக்ட் எக்ஸாம்பிள் 1 வேர்டில் அதிகமாக கேட்பாங்க, அதை வந்து மாற்றி எழுதிடக்கூடாது. அடுத்து நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் கிளாசிஃபைட் 2 டைப்ஸு, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஸோ இதோடைய கிளாசிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டிஃபெக்ட், 2 மார்க் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் கால்ட் ஆர் டிஃபைன் பாயிண்ட் டிஃபெக்ட்? இஃப் த deviation occur due to the missing of atoms or displaced atom or extra atoms, the imperfection is named as point defect. Once again, if the deviation occur due to the missing atoms, displaced atom, extra atom, the imperfection is named as point defect. atom வந்து மிஸ் ஆகியிருந்தாலோ, டிஸ்பிளேஸ்னா இடம் மாறி இருந்தாலோ, இல்லை அதிகமான ஆட்டம்ஸ் இருந்தாலோ, அப்படி ப்ராப்பராக இல்லாமல் இருக்கக்கூடியது இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இம்ப்ராப்பர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாயிண்ட் டிஃபெக்ட். ஸோ அதுக்கடுத்து ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் இன் அயானிக் சாலிட். அயானிக் சாலிடில் அந்த ஸ்டாச்சியோமெட்ரிக்னா சொல்லியிருக்கோம், வேதிவினை கூறு விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வேதிவினை கூறு விகிதம் அயானிக் பொருளில் எப்படி இருக்குது? திஸ் டிஃபெக்ட் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஸ்டின்சிக். இன்ஸ்டின்சிக் அப்படின்னா
உள்ளார்ந்த குறைபாடு அப்படின்னு அர்த்தம். ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட் அப்படின்னா வெப்ப இயக்கவியல் குறைபாடு. இந்த கொஸ்டினை இப்படின்னு கேட்கலாம், டிஃபைன் இன்ஸ்டன்சிக் ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட் அப்படின்னு கேட்கலாம். இன் ஸ்டாச்சியோமெட்ரிக் அயானிக் கிறிஸ்டல்ஸ் எ vacancy of one ion must always be associated with either by the absence of another oppositely charged ion. அதாவது வேக்கன்சி ஆஃப் ஒன் அயான், ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் ஒரு வேக்கன்சி அயான் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்போசிட்லி சார்ஜ் அயானும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த அயானிக் சாலிடில் இப்படி வரும். ஆர் அப்படி இல்லைன்னா எப்படி வரும், the presence of same charged ion in the industrial position so as the maintain the electrically neutral. அப்படி ஆப்சண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் பொசிஷன், இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா இடைநிலை செருகல் அப்படின்னு அது இடையில் போய் செருகி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நம்ம எலக்ட்ரிக்கலாக பார்க்கும் பொழுது இப்போ 10 சோடியம் ப்ளஸ் அயான் இருக்குன்னா 10 Cl மைனஸ் அயான் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து ஷார்ட்கட் டிஃபெக்ட். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ஷார்ட்கட் டிஃபெக்ட் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் கால்ட் ஷார்ட்கட் டிஃபெக்ட்? ஷார்ட்கட் டிஃபெக்ட்னா என்ன? ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் நம்பர் ஆஃப் கேட்டையான் நம்பர் ஆஃப் ஆனையான் ஈக்குவலாக மிஸ் ஆகிருந்ததுன்னா அப்படிப்பட்ட இடங்களில் அந்த ஷார்ட்கட் டிஃபெக்ட் வந்து வரும். அதான் ஷார்ட்கட் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். திஸ் டிஃபெக்ட் does not change the stoichiometry of the crystal. இது மெயின். does not change the stoichiometric crystal. Ionic solids in which the cation and anion are almost of similar size so shortcut defect. Example NaCl. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த பிங்க் கலராக இருக்கிறது எல்லாமே Na ப்ளஸ்ஸு, இந்த க்ரீன் கலராக இருக்கிறது எல்லாமே Cl மைனஸ். இப்போ அந்த இடத்துல 2 வேக்கன்சி வருது. இந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், பிங்க் கலர் வரணுமா க்ரீன் கலர் வரணுமா அப்படின்னா அந்த இடத்துல க்ரீன் கலர் தான் வந்திருக்கணும். க்ரீன் கலர்னா Cl மைனஸ். இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், பிங்க் கலர் வரணும். அப்போ ஒரு க்ரீன் கலரும் ஒரு பிங்க் கலரும் மிஸ் ஆகுது. அதாவது ஒரு Na ப்ளஸ் அயானும் ஒரு Cl மைனஸ் அயானும் மிஸ் ஆகுது. ஸோ அப்படி மிஸ் ஆனிச்சுன்னா அது ஷார்ட்கட் டிஃபெக்ட். ஏன் சார் 2 Na ப்ளஸ் 2 Cl மைனஸ் அயன் மிஸ் ஆகக்கூடாதா? மிஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆனாலும் அதுவும் ஷார்ட்கட் டிஃபெக்ட் தான். நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட்கட் டிஃபெக்டில் வரும். ஸோ இந்த ஷார்ட்கட் டிஃபெக்ட் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட்கட் டிஃபெக்ட் இன் ஏ கிறிஸ்டல். ஒரு கிறிஸ்டலில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட்கட் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய டென்சிட்டி லோயர் இட்ஸ் டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், த தியரிட்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் வனேடியம் மோனாக்சைடு VO, Vனா வனேடியம், O monoxide. Vanadium monoxide calculated using the edge length of the unit cell is 6.5 gram centimeter minus 3. அதாவது ஒரு தியரிட்டிக்கல் டென்சிட்டியில் வனேடியம் மோனாக்சைடை கால்குலேட் பண்ணுறோம். இது தியரிட்டிக்கல் வேல்யூ எவ்வளவு 6.5. பட் ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்டலாக எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டல் டென்சிட்டி இஸ் 5.6 gram centimeter minus 3. ஸோ தியரிட்டிக்கல் வேல்யூ இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூ கம்பேரிசன் எவ்வளோ இருக்குது, இட் இண்டிகேட் தட் தேர் இஸ் அப்ராக்சிமேட்லி 14% ஷார்ட்கட் டிஃபெக்ட் இன் வனேடியம் மோனாக்சைடு கிறிஸ்டல். அப்போ இந்த வனேடியம் மோனாக்சைடில் அப்ராக்சிமேட்லாக 14% வந்து அந்த ஷார்ட்கட் டிஃபெக்ட் தான் வருது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஷார்ட்கட் டிஃபெக்ட் இன் த கிறிஸ்டல் provide the simple way by which atoms or ion can move within the crystal lattice. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து சில்வர் புரோமைடு. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அரைஸ் டியூ த டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் டிஃபெக்டில் மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் அப்படி மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அது ஷார்ட்கட் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்டில் டிஸ்லொகேஷன் அப்படின்னா கேட்டையான் ஆனையான் மிஸ் ஆகிருக்குது, பட் அந்த இடத்துல அது எங்கே இருக்குது அப்படின்னா லொக்கேஷன் வந்து மாறி இருக்குது. அது எங்கேன்னா இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருக்குது. அப்படிப்பட்ட டிஃபெக்டில் அந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ஃபாலோ ஆகும். The ion which is missing from the lattice point occupies an industrial position. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது Ag+, இந்த ப்ளூ கலரில் இருக்குது Br-. இப்போ அந்த Ag+ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு Ag+ வரணும், அப்படி தானே? ஒரு பிங்க் கலர் ரெட் கலர் பால் இருக்கணும், Ag+ இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல Ag+ இல்லை, மிஸ் ஆகிருக்கு.
அப்போ இந்த இடத்துல இது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிஆர் மைனஸ் எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். எங்கேயுமே மிஸ் ஆகலை, எல்லா இடத்துலையுமே ப்ரெசன்ஸாக இருக்குது. அப்போ இங்கே இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏஜி ப்ளஸ்ஸு கம்மியாகவும் சிஎல் மைனஸ் பிஆர் மைனஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஏஜி ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஏஜி ப்ளஸ் ரெட் கலராக இருக்கா. ஸோ ஏஜி ப்ளஸ் இன் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் அப்படின்னா அது ஒரு இடைநிலை செருகலாக போய் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் கேட்டையான் ஆனையான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். திஸ் டிஃபெக்ட் இஸ் shown by ionic solids in which cation and anion from in size. Unlike Schottky defect, this defect does not affect the density of the crystal. Schottky defect எதை affect பண்ணாது, டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணாது. ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து this defect does not affect the density of the crystal. For example AgBr. So next metal excess defect, metal deficiency defect. மெட்டல் எக்ஸஸ் அப்படின்னா உலோகம் அதிகமுள்ள குறைபாடு அப்படின்னா நமக்கு தெரியும். மெட்டல் அதிகம்னா பாசிட்டிவ். அப்போ அணையனை கம்பேர் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட் பேர் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல்ஸ் ஆர் எக்ஸஸ் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் அயான் as compared to அணையான். அணையானை கம்பேர் பண்ணும் பொழுது அதிகமாக கேட்டையான் இருக்கணும். அல்கலி மெட்டல்ஸ் ஹாலைட்ஸு, அதாவது கார உலோகங்கள் ஹாலைட்ஸு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. ஸோ திஸ் டைப் ஆஃப் டிஃபெக்ட், இந்த டைப்புக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சோடியம் குளோரைடு, பொட்டாசியம். இந்த சோடியம் குளோரைடு எதுக்கு எடுத்துக்கணும், ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம். த எலக்ட்ரிக்கலி நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் கேன் பி மெயின்டைன் by the presence of anionic vacancy is equal to the excess of metal ion or by the presence of extra cation and electron present in the industrial position. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் அதிகமாக இருக்குது, ஆனையான் கம்மியாக இருக்குது. இந்த ஆனையான் கம்மியாக இருக்கக்கூடிய எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து ப்ரெசன்ட் இன் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன், ஏதோ ஒரு இடைச்செருகளில் இது இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இது வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஸோ இந்த எக்ஸாம் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த பிங்க் கலர் பாலாக இருக்குது எல்லாமே சோடியமு, க்ரீன் கலராக இருக்குது குளோரினு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம். இதை எஃப் சென்டர் 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் கால்டு எஃப் சென்டர். இப்போ எஃப் சென்டர்னால் என்னன்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோடியம் குளோரைடை சோடியம் வேப்பரில் வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்பொழுது இந்த சோடியம் என்ன ஆகுது அப்படின்னா Na ப்ளஸ்ஸாக மாறுது. Na ப்ளஸ்ஸாக மாறுது, அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் சர்ஃபேஸில் போய் டெபாசிட் ஆயிடுது. இந்த சிஎல் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிஎல் மைனஸ் இருக்கணும். அந்த சிஎல் மைனஸ் அந்த இடத்துல இல்லாமல் என்ன ஆகுது, அந்த ஹீட்டில் ஃபியூஸ், அதாவது உருகி மெல்ட் ஆகி அந்த சோடியம் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சோடியம் ப்ளஸ் அயானோட்ஸோட என்ன பண்ணுது, கம்பைன் பண்ணுது. கம்பைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சி என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான் போய் அதை ஆக்குபை பண்ணுறதுனால அது ஒரு சென்டர், அதை எஃப் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோடைய டெஃபினேஷன் தான் கீழே வித்தியாசம் கீழே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் when NaCl crystals are heated in the presence of sodium vapor, sodium chloride crystal sodium vapor la heat பண்றேன். Na plus ions are formed and are deposited on the surface of the crystal. அந்த Na plus ion ஃபார்ம் ஆகி டெபாசிட் ஆகிடுது கிறிஸ்டலில். அப்போ குளோரைடு அயான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா Cl minus டிஃப்யூஸ்னா மெல்ட் ஆகிறது, உருகிறது, டு த சர்ஃபேஸ் ஃப்ரம் த லாட்டிஸ் பாயிண்ட். லாட்டிஸ் பாயிண்டில் அது என்ன சர்ஃபேஸ் அண்ட் கம்பைன் வித் Na plus ion. Na plus ion கம்பைன் ஆகிடுது. த எலக்ட்ரான் லாஸ்ட் பை த சோடியம் வேப்பர் டிஃப்யூஸ் into the crystal lattice and occupies the vacancy created by the Cl minus ion. இப்போ என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான் சோடியம் வேப்பரில் டிஃப்யூஸ் ஆகிறது வந்து ஒரு Cl மைனஸ் வந்து ஒரு வேக்கன்சியை கிரியேட் பண்ணுது. such anionic vacancies which are occupied by unpaired electron are called F center. அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரான் போய் அந்த இடத்த ஒரு Cl மைனஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகி மெல்ட் ஆகி ஒரு இடத்த வேக்கன்சியை உருவாக்குது. அந்த வேக்கன்சியை எலக்ட்ரான் போயிட்டு என்ன பண்ணுது, அன்பேர்டு எலக்ட்ரான் போயிட்டு ஆக்குபை பண்ணுறதுனால அந்த சென்டருக்கு பேர் எஃப் சென்டர். ஹென்ஸ் த ஃபார்முலா ஆஃப் NaCl which contain excess of Na plus ion can be written as Na 1 plus XaCl. அப்படின்னா அந்த இடத்துல Na 1 plus Xனா என்ன அர்த்தம், NaX ClX தான். இந்த இடத்துல 1 வந்து எக்ஸ்ட்ரா வர்றதுனால 1 ப்ளஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் ஒய் அப்படின்னு கேட்கலாம். ஜிங்க் ஆக்சைடு ரூம் டெம்பரேச்சரில் கலர்லெஸ்ஸாக இருக்குது. வென் இட் இஸ் ஹீட்டட் இட் பிகம்ஸ் எல்லோ இன் கலர். இப்போ அதை ஹீட் பண்ணேன் அப்படின்னா எவ்வளவு 1673 கெல்வினில் ஹீட் பண்ணேன் அப்படின்னா என்ன மாறுது, எல்லோ கலராக மாறுது. ஆன் ஹீட்டிங் இட்ஸ் லாஸஸ் ஆஃப் ஆக்சிஜன்
and thereby forming free Zn2 plus ions. The excess 2 plus ions move to industrial sites and electrons also occupy the industrial position. அப்போ ஜிங்க் ஆக்சைடை நான் வந்து ஆக்சிஜனோட போட்டு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணேன் அப்படின்னா எவ்வளவு, இதான் ஹீட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜிங்க் 2 ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் O2 மைனஸ் ஆகும் போகுது. ஸோ இது என்ன அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு எவ்வளவு 1673 கெல்வினில். ஸோ இது வந்து ஜிங்க் ஆக்சைடுக்கான எக்ஸாம். அடுத்து நெக்ஸ்ட்டு மெட்டல் டிஃபிஷியன்சி. முதல்ல பார்த்தது மெட்டல் எக்ஸஸ், இப்போ நம்ம பார்க்குறது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான் தேன் ஆனையான். மெட்டல் எக்ஸஸில் லெஸ் நம்பர் ஆஃப் ஆனையான், இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சியில் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான் தேன் ஆனையான். This defect is observed in a crystal in which the cation have variable oxidation state. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலர் வந்து O2 O ஆக்சிஜனு, பிங்க் கலரு Fe2 ப்ளஸ்ஸு, இந்த ஃபேண்டா கலர் பார்த்தீங்கன்னா Fe3 ப்ளஸ். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு பிங்க் கலர் இல்லை, இங்கேயும் பிங்க் கலர் இல்லை, இங்கேயும் பிங்க் கலர் இல்லை. இப்போ இந்த இடத்துல பிங்க் கலர் இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மெட்டல் வந்து கம்மியாக இருக்குது, அதனால மெட்டல் டிஃபிஷியன்சி. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த பிங்க் கலர் Fe2 ப்ளஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்சிடைஸ் ஆகி Fe3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ இந்த ரெண்டு இடம் ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா Fe2 ப்ளஸ் Fe3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி இப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு பேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், in FeO crystal some of the Fe2 plus ions are missing from the crystal lattice. To maintain the electrical neutrality, twice the number of Fe2 plus ion in the crystal is oxidized to Fe3 plus ion. அப்போ Fe2 plus ions வந்து crystal oxidize ஆகி Fe3 plus ions மாறுது. In such cases, overall number of Fe2 plus ion and Fe3 plus ion is less than O2 minus ion. அப்போ O2 minus ion விட இங்கே ஒன்று கம்மியாக தான் இருக்குது, Fe2 and Fe3. It was experimentally found that the general formula of ferrous oxide is FeXO3, where X range from 0.93 to 0.98. ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். இம்ப்யூரிட்டி டிஃபெக்டை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 3 அப்படி கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ வரவேற்கத்தக்கது. இன்னும் நல்லா பாருங்கள், நல்லா படிங்க. அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணியிருக்கோம், கேர்ள்ஸ் சைடும் பாய்ஸ் சைடும். ஸோ நீங்கள் உங்களுடைய நம்பரை எனக்கு வந்து உங்களுடைய நேம் எந்த செக்ஷனோட அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த குரூப்பில் உங்களுக்கு தேவையான டவுட்டு இருந்தது அப்படின்னா அந்த இதை நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, அந்த குரூப்பில் போடுங்க. நான் அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு நாங்கள் திரும்ப அனுப்பிவிடுவோம். ஒன்ஸ் அகெயின் தேவையில்லாத அன்னெசரி டாக்குமெண்ட்ஸை நம்ம அந்த குரூப்பில் நீங்கள் எதுவும் சென்ட் எதுவும் பண்ணவே கூடாது. ஒன்லி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக, சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் எதுவும் வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ தேங்க்யூ, வெல்கம் டு ஆல்.